வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்பில் பேடிஎம் போஸ்ட்பெய்டை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டுங்கிறது பே லேட்டர் மாதிரி தான். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 1 மந்த் அப்புறம் அந்த டியூ டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணலைன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோக்குள்ளே ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி 1 வீக்குக்குள்ளே நீங்கள் ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் 10 டிரான்சாக்ஷன் கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேடிஎம் போஸ்ட்பெய்டில் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேடிஎம் போஸ்ட்பெய்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா வேர் டு யூஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தந்த மெர்ச்சண்ட்டுக்கெல்லாம் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைல் ரீசார்ஜ், டிஷ் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். டேட்டா கார்டு யூஸ் பண்ணலாம். கூகுள் பேயில் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பில் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மெட்ரோ புக்கிங் யூஸ் பண்ணலாம். அப்புறமா மை ஜியோ ஆப்பில் யூஸ் பண்ணலாம். டோமினாஸு, இந்த மாதிரி ஏஜியோ, ஊபர், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதேமாதிரி ட்ராவல் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் புக்கிங் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் புக் பண்ணிவிட்டு 1 மந்த் பிஃபோராக அந்த டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இருக்காது. இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேடிஎம் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு பேடிஎம் ஸ்கேனரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் அதர் ஸ்கேனர் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது ஃபோன்பே, கூகுள் பே இதோட ஸ்கேனர் எல்லாம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்ட்லேருந்து பேமெண்ட் பண்ண முடியாது. இப்போ பேடிஎம் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி எப்படி பே பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்கேன் எனி கியூஆர்ன்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணக்கூடிய பேடிஎம் ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிக்கிங்க. அப்புறமா இந்த லொக்கேஷனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும், பே ஃப்ரம் அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக உங்களுடைய பேடிஎம் போஸ்ட்பெய்டுன்னு ஆப்ஷன் வரும். நீங்கள் பேடிஎம் ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க்கு செலக்ட் பண்ணால் அதிலேருந்தும் பே பண்ண முடியும். இல்லைனா பேடிஎம் ஸ்கேனர்னா பேடிஎம் ஸ்கேனரை செலக்ட் பண்ணிவிட்டு பேன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த ஒரு ஓடிபியும் வராது. அப்புறமா டிரான்சாக்ஷன் பின், யூபிஐ பின் எதுவுமே கேட்காது. பேடிஎம் போஸ்ட்பெய்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக உடனே பேமெண்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்புறமா தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.